ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து விளாக் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம லடாக் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு விளாக் சீரிஸும் போடல. ஸோ இந்த விளாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல வருஷமாக எனக்கு ஒரு ஆசை, ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு. கார்த்திகை மாதம் வந்தாலே எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே மாலை போட்டு கடுமையாக விரதம் இருந்து சாமி வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு போவாங்க. ஸோ இந்த வருஷம் நாமளும் சினி டைம்ஸும் சரிங்க, இந்த வருஷம் நாம் ஐயப்பனார் தரிசனம் பண்ணுறதுக்கு நம்ம போக போகிறோம். ஸோ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஓகே நம்ம மாலை போகிறதுன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு கோயிலுக்கு போயிட்டு அங்கே போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் திங்ஸ் வாங்கலாம் அப்படின்றதான் நம்ம வீட்டானது பக்கத்தில் இருக்க ஜலக்காமரை. ஸோ நம்ம வீட்டுக்கும் பக்கத்தில் தான் ஜலக்காமரை இருக்குது. ஸோ அந்த ஜலக்காமரைக்கு போயிட்டு நான் அப்படியே அங்கே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு குளியலை போட்டு குளிச்சுட்டு முருகனை போய் பார்த்துட்டு நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மாலை போகிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கணுமோ அதை போய்ட்டு வாங்கலாம். ஸோ வாங்க அப்படியே நம்ம போயிட்டே பேசலாம். காய்ஸ், இதுதான் என்ட்ரன்ஸு. ஜலக்காம்பரை நீர்வீழ்ச்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வெல்கம்ஸ் யூ. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்தா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க போல். வா, முன்னெல்லாம் இப்போ வந்து சாதாரணமாக இருந்துச்சு. இதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றிட்டாங்க. பயங்கரமாக மாற்றிருக்காங்க போல். சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. எவ்வளோ கேட்குறாங்கன்னு தெரில. வாங்க போவோம். செக் போஸ்ட் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டிக்கு 20 ரூபா கேட்டிருந்தாங்க. பரவாயில்லைங்க. ஆனால் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்கெலாம் இது பண்ணியிருக்காங்க. நம்ம ஜலக்காமரை. ஸோ இதுதாங்க நான் சொன்னேன், ஜலக்காமரை முருகன் கோயில். ஸோ இங்கே குளிச்சுட்டு தான் நம்ம வந்து மாலை போட போகிறோம். ஓகே, நம்ம இங்கே வந்து வண்டியை விட்டுட்டு இங்கே நிறையா கூட்டம் இருக்குது போல். நாம் தான் சீக்கிரமாக வந்துட்டோம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இங்கே நிறையா கூட்டம் இருக்குது. ஸோ உள்ளே பயங்கரமாக இதுக்கு முன்னே நாங்கள் வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்காது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிறுவர் பூங்கா, டிக்கெட் கவுண்டர். அண்ட் வந்து நீங்கள் ஏதாவது சாப்பிடணும், ஜூஸ், ஃபுட்டு எல்லாமே இங்கே அலௌடு. பட் எப்போ திறப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் இதுக்கு முன்னே வந்தப்போ இது இருந்தது. பட் வந்து அப்பயும் ஓப்பனில் இல்லை. ஸ்டில் மெயின்டெனன்ஸ் தான் இருக்குது போல். எண்ணெய், சோப்பு மற்றும் ஷாம்பு போட்டு அருவியில் குளிப்பதை முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. ஸோ என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். ஸோ ஜலக்காமரை நீர்வீழ்ச்சி. ஸோ எங்கள் ஊர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஊர் திருப்பத்தூரில் இப்படி ஒரு இடமா அப்படின்னு நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ தான் வந்து நம்ம வந்து ரீச் ஆகிருக்கோம். ரொம்ப நாள் கழித்து வரோம். நிறைய சேஞ்சஸ் இருக்குது. நிறைய விஷயங்கள் மாற்றிருக்காங்க. ஒரு முன்னெல்லாம் வந்து பார்த்தா நாம் தான் இருக்கும், எதுவுமே இருக்காது. வருவாங்க போவாங்க, அவ்வளோ சுத்தமாக இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சுத்தமாக இருக்குது. நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க டூரிசம்னு நினைக்கிறேன். திருப்பத்தூரில் பார்க்கு, இந்த மாதிரி நடைபாதை, அங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ரீனிஷாக பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இப்படி இருந்தால் ஒரு ரிலீஃபாக இருக்கிறதுக்காக தான் சாட்டர்டே சண்டேஸில் மேக்ஸிமம் குழந்தைங்க கூட்டி எங்கன்னா ரிலீஃபாக இருக்கிறதுக்கு அந்த மாதிரி பிளேஸ் பார்க்குறது. வர இடமே ரொம்ப மோசமாக இருந்தால் வீட்லேயே இருந்துடலாமே அப்படின்னு மாதிரி தோன்ற மனப்பான்மை இல்லாமல் இப்போ வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ரைட். ஸோ வாங்க அப்படியே நம்ம போயிட்டு குளிக்கலாம். ஸோ வேறு லெவலில் இருக்குது. எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. காலையிலே வந்து நல்ல ஒரு வைபாக இருக்குது. அப்போது நான் போய் குடிச்சிட்டு நுழைவு கட்டணம் 10 ரூபா. ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபா. ஓகேங்களா? ஸோ படிக்கட்டுலாம் வேறு லெவலில் இருக்குது. சுத்தம் பண்ணிகிட்டே இருக்காங்க, க்ளீனாக வச்சுக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கிறவங்களும் க்ளீனாக வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி தூய்மை பணியாளர்களும் பார்த்திங்கன்னா இங்கே அடிக்கடி க்ளீன் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு வா, நம்ம ஊர்லேயா இருக்கும், எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. பட் இது நம்ம ஊர் தான். தண்ணி சவுண்டு உங்களுக்கு நல்லாவே கேட்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. யாரும் பயந்துட வேண்டாம், என்ன இது இவ்வளோ படிக்கட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் தான் இருக்குது ஸ்டெப்ஸ் எல்லாம். ஓகேங்களா? சவுண்ட் நல்லா கேட்குதுங்களா? வேறு லெவலில் இருக்கும். அருவிக்கு பக்கம் வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் தண்ணி வந்து பயங்கரமாக வருதுங்க. சவுண்டே உங்களுக்கு நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். சவுண்ட் எப்படி கேட்குது பார்த்தீங்களா? நல்ல மழை இல்லைங்களா? அதனால தான். வேறு லெவலுங்க. ஃபைன். செம்ம ஃபோர்ஸாக குதிக்குது. இங்கே போய் நின்னோன்னா நம்ம மாட்டிப்போம் போல இருக்கு. கைஸ், நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்து அடுத்த விளாக நம்ம வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நம்ம போயிட்டு வந்து திங்ஸ் வாங்க வேண்டிய வேலை இருக்குது. ஹாய் கைஸ், நீர்வீழ்ச்சியில் வந்து இப்போ நம்ம குளிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு நேராக முருகன்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நம்ம அப்படியே வந்து பூஜை செலவு வாங்கிறதுக்கு போயிடலாம்.
பயங்கரமாக இருந்தது, பயங்கர ஃபோர்ஸாக இருந்தது தண்ணி. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பயங்கர ஃபோர்ஸாக இருந்தது தண்ணி. லைக் வந்து எப்படின்னா ஒரு மசாஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ பயங்கர ஃபோர்ஸாக இருந்தது. ஆனால் குளிக்கும்போது பார்த்து குளிக்கணும், கீழெல்லாம் வழுக்குது, அப்படியே பாசெல்லாம் பிடிச்சிருந்தது. ஆனால் செமையாக இருக்குது. காலையிலே வந்து இந்த மாதிரி ஒரு நீர்வீழ்ச்சியில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிறது ரொம்ப நல்லாயிருக்கு. சரி வாங்க அப்படியே போவோம். போயிட்டு அடுத்தது வந்து நம்ம முருகனை பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். ஆக்சுவலி வருஷத்தில் பார்த்திங்கன்னா பல வருஷமாக நான் இங்கே வந்துட்டுருக்கேன். எனக்கு முருகர் கோயிலில் பிடிச்ச முருகர் கோயில் இதுவும் ஒன்று, ஜலக்காமறை முருகர் கோயில். நிறைய பேர் சொல்லி வந்திருக்கேன், விருப்பப்பட்டு வந்திருக்கேன். சில முக்கியமான நாட்களில் இங்கே வந்திருக்கேன். ஸோ அகைன் நான் இங்கே வர்றது ரொம்ப ஹாப்பி தான். இங்கே எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கோயில் இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். அந்த சவுண்டு இங்கே கோயில் ரெண்டுமே வேறு லெவலில் இருக்கும். அது ரொம்ப யூனிக்காக இருக்கும். அதனாலே இந்த கோயிலுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சென்ட்ரன்ஸில் மயிலோட சிலை வச்சுருக்காங்க. சரி வாங்க போயிட்டு சாமி கும்பிட்டு வருவோம். பார்த்திங்களா, முடிச்சிட்டோம். ஸோ சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். அடுத்ததாக வந்து நம்ம மலை போகிறதுக்கான என்னென்ன திங்ஸ் வாங்கணுமோ அதை வந்து வாங்கிறதுக்கு போகலாம். ஸோ நான் சொன்னேன் பார்த்திங்களா, இங்கே தான். ஸோ இதில் தான் பயங்கரமான ஒரு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் தான். ஸோ சிவன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கடவுள்னே சொல்லலாம். ஸோ லிங்கத்துக்குள்ளே முருகர் சிலை இருக்கும், பார்த்திங்கன்னா மேலே பாம்பும் இருக்கும். அதுக்கு அப்படியே நேர் பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் செம்மையாக இருக்கும். அதை பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சவுண்டு, இந்த நீர்வீழ்ச்சியோட சவுண்டு, இங்கே நம்ம சாமி கும்பிடும்போது அவங்க பூசாரி வந்து பூஜை பண்ணும்போது அந்த பெல்லோட சவுண்டு, இதெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். இந்த இடமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்பனா நிறைய விஷயத்துக்காக நான் இங்கே வருவேன். இப்போ நம்ம வந்து முடிச்சிட்டோம். இப்போ போயிட்டு நம்ம வந்து என்னென்ன பொருள் வாங்கணுமோ அங்கே வந்து ஒரு கடை சொல்லியிருக்காங்க, நம்ம குருசாமி ஒரு கடை சொல்லியிருக்காங்க. அந்த கடையை நான் போய் பார்த்துட்டு என்னென்ன வாங்கணும்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளம்பலாம். ஓகே, பாய் பாய். கைஸ் ஃபைனலாக வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ்லாம் முடிச்சிட்டோம். ஸோ மாலை போடுறதுக்கான துளசி மாலை, டாலரு, 2 வேஷ்டி, 2 துண்டு, அப்புறம் ருத்ராட்ச மாலை, அதில் $1. ஓகேங்களா. முருகர் ப்ளஸ்ஸு விநாயகரும் இருப்பார் $1. $1 வந்து முருகர், அப்புறம் பார்த்திங்கன்னா முருகர் விநாயகர் $1, முருகர் ஐயப்பன் $1, சாரி விநாயகர் ஐயப்பன் $1 இருப்பாங்க. ஸோ $2, 2 மாலை வாங்கியிருக்கோம். ஸோ குங்குமம், ஊதுவத்தி அண்ட் வந்து கற்பூரம். ஸோ இந்த திங்ஸ் தான். மற்றதெல்லாம் பழம், வாழைப்பழம், அப்புறம் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு நாளைக்கு வந்து நம்ம வந்து மாலை போட போகிறோம். ஸோ நாளைக்கு காலையில் 6 மணிக்கு மாலை போடுறதுக்கு நம்ம ரெடியாகி போயிடலாம். ஸோ இன்றைக்கி மாலை போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணுன்றது இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது வந்து மாலை போட்டிருந்தீங்கன்னா கீழே உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஒன் செகண்ட். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா Day 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். Day 1லேருந்து Day 45 நான் போயிட்டு ரிட்டன் வர வரையும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் என்னுடைய விலாகை வந்து நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணி உங்களுக்கு வீடியோவாக உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் போடுறேன். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.